அமலாக்கத்துறை பிஎம்எல்ஏ சட்டங்கள் சிறப்பான நோக்கத்துக்கு தான் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதை வைத்து அதிகாரம் மிதமிஞ்சிய அளவுக்கு ஒரு அதிகாரம் கட்டுப்பாடற்ற கைக்கு போகும் பொழுது அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ்ங்கிற இடத்துல இருந்து இன்றைக்கு லஞ்சம் வாங்கி பிடிபடக்கூடிய அளவுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் போகிறாங்கல்ல. நீங்க அதை அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிறது ஃப்ரிஞ்சி எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா முறைப்படுத்துவதற்கு நீங்க என்ன ரெகுலேஷன் வச்சிருக்கீங்கன்னு கேள்வி வருது. அமலாக்கத்துறை இயக்கக்கூடியவர்களுக்கு அரசியல் நோக்கம் இருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு அரசியல் ரீதியிலாக பழிவாங்கப்படுகிறதுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, பியூரோக்ராட்ஸ் தான் அங்க போய் உட்காரக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. இந்த பியூரோக்ராட்ஸ் அவங்களுடைய ஒரு விஷயத்தை எப்படி நகர்த்துவாங்க, எப்படி பார்ப்பாங்கிற இடத்துல இருந்து வழக்கறிஞர்கள் ஒரு வழக்கை உடைக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிற வழக்குல கன்விக்ஷன் வாங்கி தர முடியாம உங்களுக்கு 2% 3% கூட வர முடியாத நிலையில நீங்க இருக்கீங்க என்னும் பொழுது இது ஒரு சிஸ்டமிக் இஷ்யூவா அவங்க மாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி அதை ஒண்ணும் பார்க்க வேண்டியிருக்கு. தங்களுடைய தோல்வியை தாண்டி இயலாமையை வெளிப்படுத்துகிறார்கள். அதனுடைய நீட்சியாக வழக்கறிஞர்களை குறிவைக்கிறார்களாங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. நீங்க ஆவணங்கள் இருந்தா கோர்ட்ல போட்டு உடைக்க முடியாத அளவுக்கு செஞ்சு அவங்களுக்கு கன்விக்ஷன் வாங்கி கொடுங்க. ஆனா நீங்க வழக்கறிஞரை மிரட்டுவது அப்படிங்கிற இடத்துக்கு, அது ஒரு அச்சுறுத்தல்ங்கிற இடத்துக்கு போறீங்கன்னா சட்டம் இருக்கு. அவங்கள கூப்பிடக்கூடாதுன்னு சட்டம் இருந்தும் இத்தனை ஆண்டுகளாக அது அமலில் இருந்தும் இப்ப அந்த புதிய உச்சத்தை ஏன் தொடுகிறார்கள்?